தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் சிங்கமுத்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது சாட்சி விசாரணைக்காக நடிகர் வடிவேலு சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக தனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடிவேலு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இந்த நஷ்டஈடு வழங்குவது இல்லாமல் தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு வந்தது. அப்போது வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் இனி மேற்கொண்டு அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளித்து ஏற்கனவே சிங்கமுத்து தரப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படியே அவர் ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுப்படி மேற்கொண்டு வடிவேலுக்கு எதிரான அவதூறான கருத்தை தெரிவிக்க மாட்டேன், வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிட போவதில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கின் ஒரு பகுதி விசாரணை தான் தற்போது மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அதன்படி இன்று மாஸ்டர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் அந்த சாட்சி விசாரணைக்காக நடிகர் வடிவேலு ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சற்று முன்னர் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ள அந்த மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வடிவேலு வந்துள்ளார். இந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர் சாட்சி விசாரணை நடத்தப்படும். அந்த நடத்தப்பட்ட பிறகு இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் தள்ளி வைக்கப்படும். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.